அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது பார்த்திங்கன்னா மார்னிங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் ட்ரேட் அப்படின்னா காலை வர்த்தகம். அப்போ அந்த காலை வர்த்தகத்தில் நம்மளுக்கு ஒரு 2 நிமிடத்தில் வர்த்தகம் முடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அதற்குள்ள ஒரு ஸ்டாக், அதாவது ட்ரெண்டிங் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ண முடியுமா, அப்போ அதோட இம்பேக்ட் 9:15 to 9:30 இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப், அதே மாதிரி கேப் டவுன், இதை வர்த்தகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் ஷார்ட் கவரிங் எளிதாக அதில் ஏற்படும். அதனால் அதனை தவிர்த்து விடுங்கள். பெரிய கேப்பை பெரிய கேப் டவுன் அப்படிங்கிறத தவிர்த்து விடுங்கள். ஏன்னா தெரியாதனமாக மாட்டிட்டோம்னா பெரிய நட்டமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் யாரும் பங்கேற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல இம்பேக்ட் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நிறுவனங்களுக்கு தான் உண்டு. ஏன்னா ஒரு கேப் டவுன் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லோரும் கேப் டவுன் ஆகிட்டு ஏறிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கேப் அப் ஆகிற ஸ்டாக்ஸ் இறங்கிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. இதனை மாற்று வழியில் நம்ம யோசித்தோம்னா ஒரு இம்பேக்ட், அதாவது ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இதில் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு இம்பேக்ட் இருக்கணும். ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை இந்த மார்னிங் ட்ரேட் இருக்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஃப்ரெஷ் ப்ரீமியம். அது என்ன ஃப்ரெஷ் ப்ரீமியம் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். உங்களுக்குள்ள ப்ரீமியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தான் அதோட அர்த்தம். அதாவது இப்போ ஒரு நிறுவனத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த நிறுவனத்தோட ப்ரீமியம் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அது இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக இது கால் மற்றும் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதில் இந்த மணி ஆப்ஷன் அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக் 3140க்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது 3100 கால் பார்த்திங்கன்னா நமக்கு 40 ரூபா தான் இருக்கணும். மீதி 56 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ. அதாவது இதுதான் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இது காலையில் என்னென்னா ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஏற்றமோ நல்ல இறக்கமோ அடைந்தால் என்ன ஆகுனா, அதனுடைய ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஒரு 100 ரூபாய் ஏறுறாங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் அப்படியே இருக்கும். அந்த காலையில் வர்த்தகத்தில் மார்னிங் ட்ரேடில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்காது. அப்போது இந்த டிகே எப்போ இருக்கும், நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு சைடுவே மூமெண்ட்டுக்குள்ளே இருக்க தான் இந்த கால் சைடும் சரி புட் சைடும் சரி டிகே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போது இந்த ஒரு இடத்துல போய் நீங்கள் வர்த்தகம் செய்யும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அடிக்ஷன் ட்ரேட், அதாவது நீங்கள் அதற்குள்ளே லாக் ஆகிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதில் அமையும். ஓவர் ட்ரேட் அப்போ இது இருக்கக்கூடாது. ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு இம்பேக்ட் இருக்கிற ஸ்டாக்ஸாக அது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் 9:07 அப்டேட் ஆகிடும். 9:07லேருந்து 9:08க்குள்ளே அப்டேட் ஆகிடும். அப்போது எந்த நிறுவனங்கள் அதில் நம்மளுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ கடைசி வர்த்தக நாளில் டைட்டன் அப்படிங்கிறது 1% ஏற்றத்தில் துவங்கியிருக்காங்க. அப்போது அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா அன்றைய தின தாக்கத்தில் டைட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். அன்றைய தினத்தில் நம்மளுக்கு 3140க்கு ஆரம்பமானாங்க. 3210 அப்படிங்கிற விலைக்கு போயிருக்காங்க.
3140லிருந்து 3210 பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் 5 மினிட்ஸில் அது மூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்காக நீங்கள் ரெடி பண்ணணும், ஒரு வரைபடத்தை பார்த்து நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிருந்தா அதில் வியாபாரம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு பிரேக் அவுட், ஒரு ஃபஸ்ட் கேண்டில் அமைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணவே முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் 3140 மட்டும் போயிருக்காங்க. இப்போ 3200 கால் பாருங்கள், 37 ரூபாய், அங்கிருந்து 82 ரூபாய். இது நீங்கள் கேண்டில் ஸ்டிக் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த இம்பேக்ட் முடிந்து விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைட்டனோடது. இது 5 மினிட்ஸ் கேண்டில் நான் வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகவே இல்லை. அப்போது 3140ங்கிறது இங்கே ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஓப்பன் ஆனதுமே ஒரே கேண்டில் இம்பேக்ட் ஆயிடுச்சு. அப்போ அதற்கப்புறம் ஒரு தாக்கமே உங்களுக்கு கிடைக்கல. அப்போது இதனை எப்படி வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ முதல் என்ன ஆகும்னா, இந்த ஸ்டாக் இந்த 3140லிருந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கீடு உங்களுக்கு தெரியணும். அந்த கணக்கீடு தெரிந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இதை நீங்கள் சுயமாகவே ஆய்வு செய்யலாம். இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்குன்னு உண்டான ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு கட்டண பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது ஜூலை 14ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அதை பற்றி தகவல் தெரியும். அதில் நம்ம என்னென்ன சொல்லித்தரோம்னா, இந்த 3140க்கு மேலே இருந்து அது மேல் நோக்கி போகுமா கீழ் நோக்கி போகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கீடு சொல்லி கொடுத்து அந்த கணக்கீட்டோட அளவுகளில் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை, நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்தீங்கன்னா, இப்போ இது 3160 இருக்காங்க, 3140 ரூபா. அப்போது உங்களுக்கு 34 ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு கேப் அப் நடந்திருக்கு. அப்போது நீங்கள் ஒரு 3140 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, இந்த 34 ரூபாய் ஏற்றத்திற்கு இது என்ன விலை இருக்கும் அப்படிங்கிறதே நம்மளோட ஆப்ஷன் கிரீக்ஸ் கணக்கீட்டில், அந்த கணக்கீடு எப்படி பண்ணணுன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அப்போ இதனுடைய எதிராளி யார்? அப்போ அந்த எதிராளியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது எதற்காக அப்படின்னா, எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிறது எதில், ஒரு நஷ்டமாகிறது எதில் அப்படின்னா, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ தான் பிரேக் அவுட்டை வச்சுருப்பீங்க. இங்கே நினச்சி பாருங்கள், இப்போ 3140 காலை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 3140 காலோட எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறது அவனுடைய சுய ரெக்கார்டை அவனே முடிக்கிற மாதிரி, அதாவது அவனோட செல்ஃப் ரெக்கார்டை அவனே பிரேக் பண்ணுறது தான். ஆனால் எப்போவுமே ஒரு செல்ஃப் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது ஒரு ரெக்கார்டாக இருக்காது. அதாவது நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் ஒரு மோனோபோலியை, நான் தான் இதில் வந்து சிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இது கிடையாது. எதிரியை, அதாவது நம்மளுக்கு முன்னாடி யாராச்சும் நம்மளை விட அதிகமாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரெக்கார்டை நான் முறியடிக்கிறது எனக்கு முக்கியம். அப்போது நம்மளுக்கு இதனுடைய ஆப்பனண்ட்டை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அப்போ ஆப்பனண்ட்டோட ரெக்கார்டை நான் முறியடிக்கணும். அப்போ ஆப்பனண்ட்டோட ரெக்கார்டுனா என்ன, அதோட விஷயங்கள் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கணக்கீட்டாக நம்ம சொல்லித்தரப்போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் இதில் இணைந்து கொள்ளலாம். இது வந்துட்டு ஒரு மாத பயிற்சி காலம், 1 month கோர்ஸ். இதில் நம்மளுக்கு 4 வகுப்புகள் இருக்கும், 4 கிளாஸஸ் இருக்கும். அதுவும் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பகல் 11 மணிக்கு இந்த வகுப்பு துவங்கும். இது ஆன்லைன் வகுப்பாக இருக்கும். இந்த வகுப்பு முடிஞ்சுமே அதோட ரெக்கார்டிங் லைன் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் மட்டும் பார்க்கும் வண்ணமாக அந்த வீடியோக்கள் இருக்கும். அதனால் இது ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இம்பேக்ட் இல்லைனா ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் யார் ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்கிறாங்களோ, அப்போ அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படி, அதனோட அளவீடுகளை கணக்கீடுகளை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த கட்டண வகுப்பில் இருக்கும். இதில் எங்களிடம் கட்டண பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கும் லாபத்திற்கும் நாங்கள் பொறுப்பு அல்ல. அது அனைத்துமே உங்களுக்கு சார்ந்தது. நீங்கள் கற்றுக்கொள்ளவும், நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றி உண்டாக்க முடியும் தவிர எங்களிடம் கலந்து கொள்வதால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.